ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் டிபெஞ்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ டிபெஞ்சர்ஸில் கைண்ட்ஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபைடு த 4 கைண்ட்ஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இருக்குது. அதில் கன்வெர்ட்டபிலிட்டி ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ மாற்றக்கூடிய அடிப்படையான கடனீட்டு பத்திரங்கள் என்னென்ன, அது என்ன. அடுத்து செக்யூர்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ செக்யூர்டுனா பிணைய அடிப்படையான கடனீட்டு பத்திரங்கள் என்ன அப்படிங்கிறாங்க. பிணைய அடிப்படையான கடனீட்டு பத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து தேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிடெம்ப்ஷன் எபிலிட்டி ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் பத்திரம் என்ன, மீட்கக்கூடிய கடனீட்டு பத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபோர்த் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறாங்க. பதிவு செய்யப்பட்ட கடனீட்டு பத்திரங்கள் என்னென்ன அப்படிங்க. இதுதான் வந்து இந்த 4. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் த பேசிக் ஆஃப் கன்வெர்ட்டபிலிட்டி டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றக்கூடிய கடனீட்டு பத்திரங்கள் அடிப்படையான மாற்றக்கூடிய கடனீட்டுங்கள் பத்திரங்கள் அடிப்படையான என்னென்ன. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடனீட்டு பத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா மாற்றவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் த ரிட்டைனிங் த டெபிட் கேரக்டர்ஸ் அதை cannot to be the converted to the equity of share அப்படிங்கிறாங்க. ஸோ ஈக்விட்டி ஆஃப் ஷேரை மாற்ற முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மை பங்குகளாக மாற்ற முடியாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் கன்வெர்ட்டபிள் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி கன்வெர்ட்டபிள் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் ஆகவும் மறுபகுதியே வந்து பார்த்திங்கன்னா டிபெஞ்சர்ஸ் ஆகவும் இருக்கக்கூடியது தான் இட் இஸ் கால்டு த நான் பார்ட்டி கன்வெர்ட்டபிள் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. பார்ட்டி கன்வெர்ட்டபிள் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா ஒரு பகுதி வந்து கடனீட்டு பத்திரத்தாகவும் மறுபகுதி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியுடைய டிபெஞ்சர்ஸு சர்டிஃபிகேட்டாகவும் இருக்கக்கூடியது தான் இட் இஸ் கால்டு த பார்ட்டி கன்வெர்ட்டபிள் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பார்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஆர் த கன்வெர்ட்டட் இன்டு த ஈக்விட்டி ஆஃப் ஷேர்ஸ் இன் த ஃபியூச்சர் ஆஃப் த நோட்டீஸ் ஆஃப் த இஷ்யூயர்ஸ். ஸோ இஷ்யூயர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ் தான் இஷ்யூயர்ஸ். ஒரு கம்பெனி நிறுவனம் வெளியிடக்கூடிய அந்த டிபெஞ்சர்ஸ் தான் இஷ்யூயர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ த இஷ்யூயர்ஸ் த டிசைடு த ரேஷியோ ஃபார் தி கன்வர்ஷன் திஸ் நார்மலி த டிசைடு அட் தி டைம் ஆஃப் த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பகுதி வந்து பார்த்திங்கன்னா டிபெஞ்சர்ஸ் ஆகும், பகுதி வந்து ஷேர்ஸ் ஆகும், ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆகும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி கன்வர்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபெஞ்சர்ஸாக இருக்கக்கூடியது தான் ஃபுல்லி கன்வெர்ட் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. So those are a fully convertible into the equity of the shares at the issuers the notice. So the ratio of a conversion is decided by the issuers. Upon the conversion, the investors enjoy the same the status of the ordinary of the share of a company. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டினரி சாதாரண பங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸாக வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸாக மாற்றுவது தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ் கால்டு த ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முற்றிலும் ஒரு மாற்றத்தக்க கடனீட்டு பத்திரம் அப்படிங்கிறாங்க. முற்றிலும் வந்து அதை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபெஞ்சர்ஸு பத்திரமாகவே மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து ஆப்டிடபிள் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடபிள் கன்வெர்ட்டபிள் நம்ம டிபெஞ்சர்ஸாக வைத்துக்கலாம் அல்லது ஷேர்ஸாக வைத்துக்கலாம். அதோடைய நம்ம விருப்பத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கொள்வது தான் ஆப்டினலி டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ விருப்பத்தின் அடிப்படையில் நம்ம மாற்றிக்கொள்வது தான். த இன்வெஸ்டர் ஹேஸ் டு த ஆப்ஷன் to the either the convertible the debentures into the shares as the price of the decided by the issuers the agreed upon the time of issues. நம்ம ஷேர்ஸாகவும் வச்சுக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிபெஞ்சர்ஸாகவும் இருக்கலாம். நம்ம விருப்பத்தின் அடிப்படையில் மாற்றிக்கொள்வது தான் இட் இஸ் கால்டு த ஆப்டினபிள் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க.
அடுத்தது செகண்ட் என்ன, ஆன் த பேசிக் ஆஃப் த செக்யூரிட்டி டிபெஞ்சர் அப்படிங்கிறாங்க. செக்யூரிட்டி டிபெஞ்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் கம்பெனி தனது கடனீட்டு பத்திரத்தை வெளியிடும் பொழுது செக்யூர்டு அடிப்படையாக, பிணை அடிப்படையாக, அசட்ஸ் அடிப்படையாக செக்யூர் பண்ணி கடனீட்டு பத்திரத்தை வெளியிட்டு பொதுமக்கள்கிட்ட மணியை பாரோ பண்ணுறது, இட் இஸ் கால்டு த செக்யூர்டு டிபெஞ்சர் அப்படிங்கிறாங்க. செக்யூர்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனீட்டு பத்திரத்தை வெளியிடுறாங்க. அந்த கடனீட்டு பத்திரத்தை வெளியிடும் பொழுது அதற்கு பார்த்திங்கன்னா அசட்ஸ் செக்யூர்டாக ஈடாக, அடமானமாக ஈடாக செக்யூர் பண்ணி பொதுமக்கள்கிட்ட மணியை பாரோ பண்ணுறது தான் இட் இஸ் கால்டு த செக்யூரிட்டி டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. த அசட் கேன் பி த சோல்டு, த ரீபே, த லிக்விடேட் டு த இன்வெஸ்டார் அப்படிங்கிறாங்க. ஸோ த ஃபிக்ஸட் அசட்ஸ், ஒரு ஃபிக்ஸட் அசட்டு நிலையான சொத்தாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா செக்யூர்டாக வச்சு கடன் பெறுவது தான் இட் இஸ் கால்டு த செக்யூரிட்டி டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்து அன்செக்யூர்டு டிபெஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூர்டே இல்லாமல், எந்த ஒரு செக்யூர்டும் இல்லாமல் டிபெஞ்சர்ஸ் வெளியிட்டு கடனீட்டு பத்திரத்தை பார்த்தீங்கன்னா வெளியிட்டு பொதுமக்கள்கிட்ட மணியை பாரோ பண்ணுறது தான் அன்செக்யூர்டு ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. the instrument, the unsecured in the sense that the issue of the default on the payment of the interest, the principal of the amount the investor has to be the include as the unsecured of the credit of a company அப்படிங்கிறாங்க. அன்செக்யூர்டு கிரெடிட்னா எந்த ஒரு பிணை இல்லாமல், ஈடு இல்லாமல் ஒரு நிறுவனம் கடனீட்டு பத்திரங்களை வெளியிட்டு அதன் மூலமாக பொதுமக்கள்கிட்ட மணியை பார்த்தீங்கன்னா பாரோ பண்ணுறது தான் இட் இஸ் கால்டு த அன்செக்யூர்ட் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டு ஆன் த பேசிக் ஆஃப் த ரிடீமபிள் ஆஃப் த டிபெஞ்சர். ரிடீமபிள் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ் கடனீட்டு பத்திரங்களை வெளியிட்டு கம்பெனி வெளியிட்டு அதை பார்த்தீங்கன்னா லோன் பாரோ பண்ணியிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடனீட்டு பத்திரத்தை கம்பெனி மீட்டு கொள்ளணும். ஏன்னா இன்வெஸ்டாரருக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிபெஞ்சர்ஸ் ஹோல்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடனீட்டு பத்திரத்தின் மீதான பணத்தை ரீபே பண்ணி ஸோ அந்த டிபெஞ்சர்ஸ் பத்திரத்தை சர்டிஃபிகேட்டை கம்பெனி மீட்டுக்கொள்ளும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கம்பெனி மீட்டுக்கொள்வது தான் இட் இஸ் கால்டு த ரிடீமபிள் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுதான் ரிடீமபிள் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்கக்கூடிய கடனீட்டு பத்திரங்கள், மீட்கக்கூடிய கடனீட்டு பத்திரங்கள் மீற்றும். ஸோ பொதுமக்களோட வெளியிட்டுள்ள பத்திரத்தை பார்த்தீங்கன்னா பணத்தை ரீபே பண்ணி அந்த பத்திரத்தை திரும்ப பெறுவது தான் பார்த்தீங்கன்னா ரிடீமபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பர்ச்சுவல் த ரிடீமபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. பர்ச்சுவல் ரிடீமபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ கம்பெனி எந்த ஒரு கடனீட்டு பத்திரத்தை மீட்க முடியாது, இடையில மீட்க முடியாது. நம்மள்கிட்ட கம்பெனிகிட்ட கம்பெனி லாபம் பெற்று பணம் கையில் இருந்தால் கூட பப்ளிக் பீப்புள்கிட்ட உள்ள அந்த டிபெஞ்சர்ஸ் பத்திரத்தை சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா மீட்க முடியாது. அதுதான் பிரிச்சுவல் த ரிடீமபிள் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா. இர்ரிடீமபிள் டிபெஞ்சர்ஸ்னால் மீட்க இயலாது. அந்த டிபெஞ்சர்ஸை எப்போ மீட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைண்டிங் அப் பண்ணும்போதோ அல்லது லிக்விடேஷன் ஆகும் பொழுதோ அல்லது டிசொல்யூஷன் ஆகும் பொழுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டிபெஞ்சர்ஸை மீட்க முடியும். அன்னபடி பிட்வீனில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய டிபெஞ்சர் சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா மீட்க இயலாது. அதுதான் பார்த்தீங்கன்னா இர்ரிடீமபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன் த பேசிக் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ பதிவின் அடிப்படையிலாக டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா பதிவு செய்யப்பட்டுள்ள கடனீட்டு பத்திரம் அப்படிங்கிறாங்க. இந்த பதிவு செய்யப்பட்ட கடனீட்டு பத்திரம் யார் மீது கடன் பத்திரம் வெளியிடப்படுறாங்களோ அவர் மீது பர்டிகுலர் பர்சன் நேம் இருக்கும். ஸோ அவருடைய அட்ரஸ் இருக்கும், நேம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டு அவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டு தான் பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டுள்ள கடனீட்டு பத்திரதாரர், டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த கடன் பத்திரம் ஒரு குறிப்பிட்ட நபர் மீது நிறுவனம் தனது பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவு பார்த்திங்கன்னா
கடனீட்டு பத்திரத்தை வந்து அவருக்கு வழங்குவது தான் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்டுள்ள கடனீட்டு பத்திரம், ரிஜிஸ்டர்ட் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆஃப் த பர்சன், எந்த பர்சன் மீது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியிலேருந்து அந்த கம்பெனி வந்து எந்த பர்சன் நபர்கிட்ட வந்து மணி பாரோ பண்ணுறதோ அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபெஞ்சர்ஸ் பதிவு கடனீட்டு பத்திரத்தை பதிவு செய்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வழங்குறது தான், அதுதான் வந்து ரிஜிஸ்டர்ட் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க, பதிவு செய்யப்பட்டுள்ள கடனீட்டு பத்திரம் அப்படிங்கிறாங்க. த பியர்ஸ் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொணர்பவர் கடனீட்டு பத்திரம். கொணர்பவர் கடனீட்டு பத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ த பியர்ஸ் டிபெஞ்சர்ஸ் ஆன் த அதர் ஹேண்ட், ஸோ இஷ்யூ ஆஃப் த பியர் அண்ட் த நெகிடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஸோ த டிரான்சபிள் பை த பியர் த டெலிவரி லைக் தேர் ஷேர்ஸ் வாரண்டி அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்திரங்கள் யார் வைத்திருக்கிறாரோ, இந்த கொணர்பவர் பத்திரங்களை யார் வைத்திருக்கிறாரோ ஸோ அவர் தான் பத்திரத்தின் மீதான உரிமையாளர், உரிமை உண்டு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பியர் கடனீட்டு பத்திரத்தை யார் வைத்திருக்கிறாரோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகிடபிள் பண்ணலாம், மாற்றம் செய்யலாம். ஸோ நெகிடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு மாற்றுமுறை ஆவணத்தின் அடிப்படையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அந்த கடனீட்டு பத்திரத்தை வந்து வேறொருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த யார் வந்து டிபெஞ்சர்ஸ் பத்திரத்தை வந்து கொணர்றாங்களோ அல்லது வந்து கோரப்படுறாங்களோ ஸோ அவர் தான் வந்து பியர் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ நெகிடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஸோ அதர் ஹேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ணலாம், ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஸோ இது டெலிவரி பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பியர் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் பார்த்தோம். ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த கைண்ட்ஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கங்க.